மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆசையாய் இவ்வளவு திரளாய் நீங்கள் இங்கே வந்திருப்பது எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது உங்கள் மேல் விழுந்த மிக முக்கியமான பொறுப்பாகும். இந்த நேரத்திலும் நான் திருமுழுக்கை குறித்து, அதாவது வாட்டர் பேப்டிசத்தை குறித்து, தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவாக உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பு 2 வசனங்களை நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாருமே பேனா வைத்திருக்கிறீங்க. உங்க பாட்டு புக்கில் பின்னாடி ஒயிட் பேஜஸ் கொடுத்திருக்கு, வெள்ளை பக்கங்கள். உங்களுடைய வலது மடியிலே உங்கள் வேதத்தை திறந்து இடது கையினாலே உங்கள் நோட்டிலே நீங்கள் எழுத வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய திருச்சபைக்கு நீங்கள் செல்லும் போது கேள்வி கேட்பவர்களுக்கு நீங்கள் வேத ஆதாரத்தோடு விளக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த செய்தியை குறிப்பெடுத்தாலும் அதை நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த செய்தி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். பின் நாட்களிலே உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இது இருக்கும். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் கட்டும் ஆலயம் எனக்கு எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவையெல்லாம் சிசித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, நீங்க இந்த வார்த்தையை படிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலும் கமா போட்டிருக்கு. கமா, ஆவியில் நொறுங்குண்டு, அதுக்கு ஒரு என்ன போட்டிருக்கு? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஃபுல் ஸ்டாப். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பெரிய பெரிய கட்டடங்கள், ஆலயங்கள், கோபுரங்கள் எல்லாம் என்னை கவர்ச்சிகரமாக இழுப்பதில்லை. ஒரு மனிதன் என் வார்த்தைக்கு நடுங்குவானால் அவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 14:21-22. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், கமா போட்டிருக்கா உங்க பைபிள்ல. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது ரொம்ப அழுத்தம் திருத்தமா இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கார். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்ளுவான். கமா, அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அதோட அது நிறுத்தல, ஒரு செமிகோலன் போட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இந்த கடைசி வரி நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு, யார் ஒருத்தன் என் கற்பனையை கை கொள்றானோ, வசனத்தை, அவன் உள்ள வந்து வாசம் பண்ணுவேங்க. சோ ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தபோது சொன்ன ஒரு காரியம்தான் இந்த தண்ணீர் ஞானஸ்தானம். இந்த வசனத்தை கை கொள்ளாதான் அவர் நம்மிலே வாசம் பண்ண முடியும். இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எனவே நாம் இருக்கிறவன்களுமாக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று நாம் கேட்க போறோம். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நாம் தவறாய் படித்திருக்கிறோம் இந்த காரியத்தை. இந்த நாளிலே வேத வெளிச்சத்திலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அமைதியாக தேவ பிரசன்னத்தில். ஏனென்றால் யாரெல்லாம் வாஞ்சியா நீங்க கேட்கறீங்களோ உங்களுக்கு தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு தான் அதை வெளிப்படுத்துகிறார், நமக்கு தான் வெளிப்படுத்துகிறார்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் என் கண்களை திறந்தருளும். இப்போ கேட்கிற செய்தி நான் சாகு வரைக்கும் மறக்க கூடாது ஆண்டவரே. அநேகரை இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவனா நான் மாறணும் ஆண்டவரே என்று கேளுங்க. நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் வேலைக்காரின் கண்களை அன்றி திறந்தது போல ஆண்டவரே, பிலேயாமின் கண்களை திறந்தது போல ஆண்டவரே, ஒரு நாளே பவுலின் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்து கண்கள் திறந்துக்கப்பட்டது போல ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கண்களை நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவரே இந்த நேரிலே கொடுத்து ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கை கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த மதிய நேரத்திலே நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஒன்னு, வாட் டஸ் த பைபிள் சே? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? ரெண்டாவது, அதுல நமக்கு கிளியர் ஆன்சர் கிடைக்கலன்னா வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு என்ன செய்வார் இந்த சிச்சுவேஷன்ல? எந்த பிரச்சனைக்கும் நீங்க இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். நேற்றைய தினத்தில் நாம் நிறைய கேள்வி பதில்கள் பார்த்தோம். இதே போல எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி, உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் பாருங்க, சினிமா பார்க்கலாமா? உடனே நீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல நேரடி வார்த்தைகள் இருக்காது. உடனே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஏசு இருந்தா எப்போ சினிமா பார்ப்பாரா? ஐயோ, அவர் பார்க்க மாட்டாரு, நான் பார்க்க மாட்டேன். சிம்பிளா நீங்க என்ன செஞ்சலாம்னா கரெக்ட் ஆயிடலாம். எல்லா பிரச்சனையும் அந்த ரெண்டே ஸ்லோகன்ல நீங்க முடிச்சிடலாம். இப்ப நம்ம பிரச்சனை, முழுகி ஞானசானம் எடுக்கணுமா? சின்ன வயசுல தான் நான் எடுத்துட்டேனே. இந்த பிரச்சனையை நீங்க உடனே வாட் டஸ் த பைபிள் சே? வேதம் என்ன சொல்லுகிறது? தெளிவா போட்டிருக்கு பைபிள். மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். வேதம் அழகாக அதை எடுத்துரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்த போது அதை எடுத்தான். அதனால இதுல மாற்று கருத்துக்கு வழியே கிடையாது. ஞானஸ்தானம்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு பாப்டிசோ என்று பேர். அதுக்கு சரியான வேர்டு தமிழ்ல திருமுழுக்கு. அது முழுகிறது. கிட்டத்தட்ட நான் இதை படித்த போது 55 தடவைக்கு இந்த ஞானஸ்நானம்ங்கிற வார்த்தை வருகிறது. வேத புஸ்தகத்தை நாம் படிக்கும் போது இந்த புதிய ஏற்பாடு திருச்சபை ஆரம்பித்து வைக்கப்படும் போது அங்கே முதல் ஒரு செய்தி பேதுருவால் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் பவுண்டேஷன், அதாவது மூல உபதேசம் அப்படி என்று நாம் அதை சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 39 நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:38 அவங்க ஒரு செய்தி கொடுத்த உடனே 37ஆம் வசனத்துல பாருங்க, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நேற்று காலையிலே நீங்கள் எடுத்தது ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்பி, அதுக்கப்புறம் புல் ஸ்டாப்பா கமாவா என்ன போட்டிருக்கு? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம், ரிப்பண்ட், பி பாப்டைஸ்ட். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இத மூணும் தான் நீங்க 2ஆம் அதிகாரத்திலிருந்து திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா, அது சீடர்கள் ஒவ்வொருவரும் எங்க போனாலும் மனம் திரும்புதல் செய்தி கொடுப்பாங்க, பரிசுத்தாவியை பற்றி பேசுவாங்க, உடனே அங்க ஞானஸ்தானம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இத மூணு வந்து ஃபர்ம் ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்னைக்குமே வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர நம்முடைய பாரம்பரியங்களை நம்ம எண்ணிச்ச கூடாது, பார்க்க கூடாது. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பைபிள்ல என்ன இருக்கு. இப்ப நமக்குள்ள 5 கேள்விகள் எழும்பும். என்ன கேள்விலாம் அப்படின்னா, why should we baptize? ஏன் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்? how should we baptize? எப்படி நாம் ஞானஸ்தானம் பெறணும்? where should we baptize? எங்கே நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும்? why should we baptize? ஏன் நாம் ஞானஸ்தானம் பெறணும்? when should we baptize? எப்பொழுது நாம் ஞானஸ்தானம் பெறணும்? இந்த 5 கொஸ்டினும் திரும்ப உங்களுக்கு வரும். இப்போ ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு வரும், வந்துகிட்டே இருக்கும். ஏன் எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும்? யார்கிட்ட எடுக்கணும்? எப்ப எடுக்கணும்?
எப்படி எடுக்கணும். ஆனா நீங்க வேதத்தை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியா இந்த 5க்கும் ஆன்சர் வந்துகிட்டே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் 2 காரியத்துல நிழலா இருக்கு. ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா நோவா ஜலத்தினாலே காக்கப்படுதல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அது அழகா பேதுரு சொல்லுவார். 1 பேதுரு 3:20 நம்ம அதை படிக்கலாம். அதாவது நோவா ஜலத்தினாலே காக்கப்படுவது ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஒப்புமை. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாய் வரும்போது செங்கடல் 2 பிளந்து அந்த தண்ணியில் அவங்க நடுவே நடந்து போறது ஒரு ஞானஸ்தான ஒப்புமை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 4 சுவிசேஷத்திலையும் ரொம்ப தெளிவா அதை நீங்க படிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் நம்ம சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், கடிதங்கள், கடைசியில் ஒரு தீர்க்கதரிசன புக். இந்த 4லுமே ஞானஸ்நானம் எங்கெல்லாம் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இது செய்தி இல்லை, ஆனால் ஒரு லெசன், ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்க அப்படியே கேப்சர் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏனென்றால் இதுக்கு நீங்க உடனடியா நீங்க கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்க இருதயத்தினுடைய விருப்பம் அதுல ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்போதுமே யாரையும் திணிக்க மாட்டார். அதனாலதான் நீங்க உங்க கண்ணை திறந்து உங்க பைபிளை திறந்து நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தாதான் மடமடன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஏறும். இப்ப நம்ம சுவிசேஷத்துல ஆரம்பிப்போம். அந்த ஞானஸ்தான காரியம் எங்கெல்லாம் வருது அப்படின்ட்டு. முதலாவது நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கின்னு பாருங்க. மனம் திரும்புங்கள். அப்பதே சொன்னேன் ஃபர்ம் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. ரிப்பண்ட் அப்படின்ட்டு சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா யோவான்சனுடைய மெசேஜுக்கு அடுத்தாப்புல 6ஆம் வசனத்துல தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டின் சத்தியம் இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். உடனே அவன் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னா அவன் ஆண்டவர் சொல்லுவாரு கண்டிப்பா கொடுக்கணுமான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். 3 ஸ்டெப் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மற்றவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு அங்க வந்து நிற்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். 3வது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து இறங்குறார். மேல இருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்து விழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன். தேவன் இதிலே பிரியமாயிருக்கிறார். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அதுக்கு பிறகு ஒரு கமா போட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இந்த ஞான ஸ்நானங்கிறது ஒரு அஸ்திவாரம், அதுல பில்டிங் எலும்பணும். இது இந்த ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி மாதிரி ரெட் சிப்பு, அபிஷேகம், ஞான ஸ்நானம் இதுலயே காலம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்க கூடாது. அதை எடுத்து அதுக்கு மேல எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீசராய் மாற வேண்டும். சோ இது ஒரு ஒரிஜினல் ஃபவுண்டேஷன். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு மனம் திரும்புதலை அவர் செய்தார் என்று. 5ஆம் வசனத்திலே பாவங்களை அறிக்கையிட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். 9ஆம் வசனத்திலே இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்குன்னு போட்டிருக்கு. இப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிட்டு கிடையாது. நீ எடுக்க ஆரம்பிச்ச உடனே சோதனைகள் உன்னை தாக்க ஆரம்பிக்கும். அதான் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பேப்பர்.
பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தவனே எக்ஸாம் வைக்கிற மாதிரி. பள்ளிக்கூடத்திலேயே சேராம பல ஆண்டா நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடணும், அட்மிஷன் போடணும். அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தாதான் உங்களுக்கு டெஸ்ட் கிடைக்கும். டெஸ்ட் இருந்தாதான் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆனாதான் அங்க போக முடியும். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க, நம்பவில்லை. 13ஆம் வசனம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணிங்க, நம்பவில்லை. 14ஆம் வசனம், மத்தியில உயிர்த்தெழுந்த நம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் கடிந்து கொண்டார் என்று சொல்லி அப்படி புல் ஸ்டாப் போட்டுட்டு பிறகு என்ன இருக்குன்னா பின்பு. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருந்த பிறகுதான் இந்த ஞானஸ்தானம்லாம் எடுக்கணும் பிரதர், காத்திருக்கணும் பிரதர், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. பைபிள்ல நம்பவே இல்லை ஆண்டவரை, உடனே அவ்வளவு பேரையும் கூடுறாரு. நாம என்ன நினைச்சோம், ஒரு காசுக்கு நீங்க பெறமாட்டிய, போயிட்டு வாங்கடா அப்படின்றோம். அவர் அப்படி இல்லை. வேர்ல்டு மிஷன் அவர் கையில கொடுக்காரு. அங்க பாத்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களை நோக்கி உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி. அவன் யாருக்கெனவே நம்பல, அவனை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கானோ, விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்பதான் அந்த ரட்சிப்பே கம்ப்ளீட் ஆகுது. அவன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அற்புதங்கள், நவநாவு பேசுறது, அடையாளங்களை சக்கு சக்குன்னு நிறைய காரியங்கள் வளர்ச்சிக்கு போட்டு. ஸோ அந்த ஞானஸ்தானங்கிறது உங்க லைஃப்ல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம். லூக்கா இதை குறித்து எழுதும் போது என்ன எழுதுறாரு நீங்க பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பதிவு செய்யப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் ஞானஸ்தானத்தை குறித்து. இயேசு கிறிஸ்து சொன்னாரு 30ஆம் வசனத்துல, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்க தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். சோ ஞானஸ்தானம் என்பது கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு, கவுன்சில் ஆஃப் காட், தேவ ஆலோசனை. நம்ம அதை தள்ளிவிடும் போது பரிசேயர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு பாவிக்கு எப்போதும் பக்கமா நின்றார், ஆனால் பரிசேயருக்கு விரோதமாய் நின்றார். நம்ம ஒரு பரிசேயனா மாறக்கூடாது. திரும்ப நீங்க யோவானுக்கு வரும்போது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் இங்கேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா கூடுதல் வெளிச்சத்தை பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆண்டவர் நிக்கோதேமிட்ட பேசும்போது இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அழகா போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், ஜலத்தினாலும் ஆவியினாலும். காலையில நிறைய பேர் ஆவியினாலும் பிறந்துட்டீங்க. இந்த ஜலம்னா தண்ணீர்னு அர்த்தம், உள்ள மூழ்கி எழும்புறது. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போதே நான் அப்பதே வாசித்தேன் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, நீங்க மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த செய்தி தான் அந்த அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:12, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து விழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அங்க என்ன போட்டிருக்கு, கடைசி வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புருஷரும் ஸ்திரீகளும் என்ன போட்டிருக்கு, ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச உடனே நம்ம ஞானஸ்தானம் எடுத்துலான்னு வேதம் தெளிவா சொல்லுது. திரும்ப நீங்க அதே அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மந்திரி பைபிள் வாசிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பேர் கந்தாகை மந்திரி. 32ல அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், ஏசாயா 53 எடுத்து வாசிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் பிலிப்பு அங்க போய் சேர்ந்து விளக்க சொல்றார்.
36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்க பல ஆண்டுகளா இதை குறித்து சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், பைபிள் வாசிக்கிட்டே இருக்கலாம். இவனும் அப்படிதான் 53ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிக்க விளங்கல. உடனே ஒரு நாள் பிலிப்பு அவனுக்கு விளக்குறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன உடனே அவனுக்கு, ஏன்னா அந்த ஆதி திருச்சபையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்களுக்கு மனம் திரும்பின ஞானஸ்நானம் கொடுக்கிறது. ஏன்னா அப்பதான் அவன் கிறிஸ்தவனா மாற முடியும், தேவ பிள்ளையாய் மாற முடியும். உடனே அவன் என்ன செய்யறான, ஞானஸ்நானம் எடுக்கிறான். இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால நீங்க யாருமே குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, கண்டங்களை அசைத்த பவுலை நாம் சந்திக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பெரிய ஜெயிண்ட், எல்லாமே அவருக்கு மனப்பாடமா தெரியும். அவரு மனம் திரும்புறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றதை விழுந்தது. 9:18 அவன் பார்வையெடுந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பெரிய பவுலே என்ன செய்றார் அப்படின்னா, அந்த ப்ரொசீஜருக்கு, அந்த தேவ கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத நம்ம நினைக்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் நீங்க அடுத்த அதிகாரத்தில் கொர்நேலியுவை நீங்க சந்திக்கலாம். 10ஆம் அதிகாரம். கொர்நேலியு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்றாரு, தேவதூதன் வாராரு, தர்மம் செய்யறாரு, பிரசங்கத்தை பேதுரு வழியா கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவரே இறங்குறாரு. ஆனாலும் பேதுரு அவருக்கு சொன்ன காரியத்தை பாருங்க. இப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். கமாண்ட். ஏன்னா அவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டான், அபிஷேகம் பெற்றான். நான் அப்பதே சொன்ன மாதிரி, ரிப்பன்ட், பி பேப்டைஸ்ட், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த மூணு ஒரு ஃபர்ம் ஃபவுண்டேஷன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதான். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி மாதிரி அதை கரெக்டா நம்ம போயிட்டோம்னா ஒன்னாப்புக்கு ஈஸியா இருக்கும். வருஷம் முழுதும் ஞானஸ்தானத்திலே கதையை ஓட்டக்கூடாது, சாவு வரைக்கும் ரசிக்க ஓட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, சாவு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கையை தூக்கப்படாது எல்லா கூட்டத்திலுமே. இன்னையோடு இந்த கதையை முடிச்சிடணும். ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம் தெளிவா இதுல இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில 16:14 பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார், அவளும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. அப்ப கர்த்தர் தான் நம்ம இருதயத்தை திறக்க முடியும். உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாத, இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படி. அதனாலதான் முதல்ல 2 வசனம் சொன்னேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன், ஒருவன் என் வசனத்தை கை கொள்வானானால் நாங்கள் வாசம் பண்ணுவோம். அவரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவர் கற்பனைகளை நாம கை கொள்ளணும். அதுல ஒண்ணு ஞானஸ்நானம். அதுல அடம் பிடிக்க கூடாது. இதே அதிகாரத்தில் சிறை அதிகாரி ஒருத்தர் இருக்கார். 30ஆம் வசனம் 16:30 அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு ஆண்டவார்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே போட்டிருக்கு 33ஆம் வசனத்தில் கடைசி வரை, உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ரொம்ப முக்கியம். உடனே, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, வீட்டுக்கு போய் இல்ல, டிஸ்கஸ் பண்ணி இல்ல, உடனே. சிறை அதிகாரி 5 மினிட்ஸ்ல அந்த காஸ்பல் கிடைச்ச உடனே மனம் திரும்புறான், ரட்சிக்கப்படுறான். அது மாத்திரம் இல்ல, உடனே ஞானஸ்நானம். அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க. உடனே ஞானஸ்நானம் பெற்றான். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனோர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஏன் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஒரு காரியம், நீ கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படணும். அவருடைய மரணத்தோடு நீ இணைக்கப்பட்டாதான் அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி நீ ஒரு நாளிலே உயிர்த்தெழ முடியும். அழகா போட்டிருக்கு, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் எந்த ஆவிக்குரிய விளக்கமும் தேவையில்லை, டைரக்டாவே என்ன செய்யலாம்னா படிக்கலாம். அதனாலதான் இந்த வசனம் கடைசியில வந்து 13-14 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. sin cannot dominion, உன்னை அது ஆளுகை செய்யாது. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு தேவ சித்த மாத்திரமல்ல, தேவ வார்த்தை மாத்திரமல்ல, அது வாழ்க்கையை செத்த பிறகு உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ ஞானஸ்நானம் என்ன செய்யுது அப்படின்னா, ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நாம் எல்லாரும் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒரே சரீரம். அதான் திருச்சபை. அந்த சபையிலே நம்ம அங்கமாகிறோம், திருச்சபையிலே. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், மிக முக்கியமான வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 29, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாயிருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாகிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வந்ததுனால, தேவனுக்கு பிள்ளையானதுனால, அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம சொந்தக்காரரா மாறிடுறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளா மாறுறோம், ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாறிடுறோம். விளையாட்டு கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு தாலி கட்டுவாங்க. தாலி கட்டின உடனே என்ன நடக்கு அப்படின்னா, புருஷனுடைய எல்லா சொத்துக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம் பாராட்டக்கூடிய ஒருத்திக்கு தாலி கட்டியாச்சு. சாகு வரைக்கும், அதான் அதுல வாக்கு கொடுப்பாங்க, சாகு வரைக்கும் அவளுக்கு உள்ளதெல்லாம் உனக்கு, உனக்குள்ளதெல்லாம் அவளுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அங்க போட்டிருக்கு. நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருடைய பிள்ளையாவே மாறினதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஞானஸ்நானம் ஒரு பெரிய உடன்படிக்கை. இப்போ நீங்க எபேசியருக்கு வந்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம். நமக்கு அடிக்கடி வர்றது என்னன்னா, சின்ன வயசுல எனக்கு கொடுத்தாச்சு பிரதர், அதுக்கு பேர் என்னன்னா பேர் சூட்டு விழா எனக்கு தான் கொடுத்துருந்து. அதை நீங்க மனம் திரும்பி ஒரே கர்த்தரை விசுவாசிச்சு ஒரே விசுவாசத்துக்குள்ள வரும்போது ஒரே பிதாவிட மனம் திரும்பி ஒரே ஞானஸ்நானம் எடுக்கணும்னு தான் வேதம் அங்க அழகா சொல்லு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. அழகா போட்டிருக்கு. ஞானஸ்நானம் நம்மளை ஒரு உடன்படிக்கையாய் மாத்துறது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்மளையும் பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. மறந்துடவே கூடாது. கிட்டத்தட்ட நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிட்டோம். 1 பேதுரு 5:5 நீங்க பாத்தீங்கன்னா, அந்தபடி இளைஞரே கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்களை தாழ் தெரிய கிருபை உங்களுக்குள்ள வந்துடுது.
கிருபை வரும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போனீங்கன்னா ஞானஸ்நான குறிப்பே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்க யாரும் மனம் திரும்பவே இல்லை. அங்க யாரும் மனம் திரும்ப முடியாது. பைபிள் அப்படிதான் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, இப்பந்தான் மனம் திரும்ப முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் 22:16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பாத்தீங்களா? பவுலை பார்த்து அனனியா சொன்னது நமக்கு எவ்வளவு அழகா பொருந்தது. நீ போதும், இனிமே நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நாம எல்லாரும் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா முழங்கால் படியிட போறோம். எல்லாரும் கண்ணை திறந்தே முழங்கால் போடுறோம். ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் எழுப்பி நிற்கலாம், மற்றவங்க முழங்கால் போடலாம். மரணபரியந்தம் வருகை வரையிலும் இந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நிமித்த வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.